வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் எபிசோட்ல இந்த அரமண்டி சக்திவேல் தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஜெல்மத்துக்கு இந்த 2 குடும்பம் சேரக்கூடாத அளவுக்கு சண்டையை மூட்டி விட்டா பத்திக்கிட்டு எரியுது. கோமதி தாங்க முடியலங்க. தான் குடும்பத்தை பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசுறான்னு கதிரை பத்தி கேவலமா அசிங்கமா பேசுறாங்க. இவெல்லாம் ஒரு ஆளு மூஞ்ச பாரு. இவெல்லாம் பேரன்னு சொல்றியே, ராஜிக்கு இணையா வேணா, நம்ம வசதிக்கு அந்தஸ்துக்கும் இவன் கால் தூசின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க. பசங்க பாவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இவன் என்னதான் பண்ணாலும் பண்ணட்டும், நம்ம அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் சரவண கதிர் எல்லாமே அமைதியா தான் இருந்தாங்க. யாரும் வம்பு இழுக்க கூடாது, நம்ம வாயை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா கோமதியால பொறுக்க முடியலங்க. நிறுத்து, நான் என்னென்ன பேசிட்டு இருக்கு, அவனை பொண்ணு எடுத்து விட வேண்டியதானே வீட்டுலன்னு சொல்றியே. அந்த நேரத்துல ராஜோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? ஒரு பையனால ஏமாந்து போயிட்டா, நகையும் தொலைச்சிட்டா, நான் வீட்டுக்கு வரமாட்டேன், செத்து போவேன்னு சொல்றா, இல்லைன்னா எங்கன்னா போயிடுவேன்றா. நான் எப்படி விட்டு வர முடியும்? அண்ணன் பொண்ணு அப்படி நடுரோட்ல நான் விட்டு வர முடியுமா? அதனால நான் தான் ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப என்ன, கதிர்க்கு சுத்தமா இஷ்டம் இல்ல, ராஜிக்கும் உடன்பாடு இல்லை. என் பையன் கால் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் குடும்ப மனத்தை காப்பாத்துக்காக. இன்னும் பெருசா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. உடனே சத்திவேல் சாப்பிட்ட இலையெல்லாம் தூக்கி போட்டு, வா பேஷ் இப்ப புரிஞ்சிச்சு, இதுக்கெல்லாம் காரணக்கார நீதானா? என்ன மாடு அடிக்கிற இவ்வளவு நாளா? நான் என்னவோ உன்னை யதார்த்தமா தான் நினைச்சேன். பயங்கரமான ஆளுமா நீ. உனக்கு தேவை சொத்து, நம்ம ஓடி போயிட்டோம், சொத்து அப்படியே நின்று போச்சு ஆத்தா வீட்டுல, அந்த சொத்து வரணும் கூட, நம்ம அண்ணன் பொண்ணையும் கட்டி நம்ம பிள்ளைக்கு வச்சுட்டா சேர்த்து அந்த சொத்து வரும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பிளான் பண்ணி புருஷன் பொண்டாட்டி புள்ள எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடி என் அண்ணன் பொண்ணு வாழ்க்கை சீரச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான பழியை தூக்கி சபையில வச்சாங்க. இதை கேட்ட குமரவேலுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. கோமதிக்கு வாரி போட்டு இருந்தாலும் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த தானே நல்ல பாயிண்ட், இப்படி பேசினாதானே எல்லாருக்கும் புரியும். உடனே முத்துவேல் கேட்கிற, எதுக்கு என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி வச்ச, நீ யாருன்னு கேட்கிறாரு. கோமதி எதுவுமே பேச முடியாது, வாய் அடிச்சு போறாங்க. சமய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு, நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இது என் தப்பான்னு கேட்கறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுதுங்க. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் முட்டிட்டு இருக்காங்க. அக்காவும் தங்கச்சியும் அண்ணனும் தங்கச்சியும் வாக்குவாதம் முட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க வீட்டு வரவே வேணான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் வீட்டை விட்டு வெளியே போயிடுதுங்க. அப்பத்தா ரொம்ப மாரியும் வடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. அப்பத்தா கொஞ்சம் இடம் இல்லை, ஏன்டா சக்தி இப்படி பண்ணிட்டியாடா, நீ நல்லா இருப்பியான்னு சொல்லிட்டு பையனை திட்டிகிட்டே போறாங்க. பாண்டி என்ன கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. கோமதி மன்னிப்பு கேட்கறாங்க. உன் மன்னிப்பு எதுவும் வேணாம், கட்டின புருஷன் எங்கிட்ட நீ மறைச்சல, இவனெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பாண்டி என்ன வெளியே போய் கோயிலில் உட்காந்துக்கிறாருங்க. நம்ம கதிர் தேடி அலையிறாருங்கன்னு கடைசியில் போய் கோயிலில் போய் அவங்க அப்பா பார்த்து சமாதானம் பேசுறாரு. அப்பா அம்மா மன்னிச்சிருப்பா, சூழ்நிலை அது மாதிரி ஆயிப்போச்சுன்றாங்க. என்னோட பெரிய சூழ்நிலை, உன் அம்மா இருக்காளே என் பொஞ்சாதியா தான் கோமதி, நான் எதனா மறைச்சிருப்பேனா? இத்தனை வருஷம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா பத்தியா? உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணா நான் வேணாம், நான் சொல்ல போகிறேன், ஏன்னா அவள் புரிஞ்சுக்கிறதுல என் கூட வாழ்ந்த வாழ்க்கை தான் அர்த்தமா? அப்போ நான் எதுக்குடா வெள்ளை வெஸ்டி கட்டுன்னு உப்புச்ச பண்ணாத இருக்க முடியும்? எல்லா முடியும் நீங்களே எடுத்துக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் பேசுங்க, அப்போ நான் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்? எனக்கு யாருக்கும் மரியாதையே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். அப்பா இல்லைப்பா, சமய சந்தர்ப்பப்பா, அதனால் அம்மா அப்படி உங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்கம்மா, 1000 இருக்கட்டும்டா, என்கிட்ட சொல்லி இருக்கணும், உங்கள் அம்மா பண்ண தப்பு தான் சொல்கிறாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு அப்பா சமாதானப்படுத்த. ஆனால் பாண்டியன் என்ன பண்ணுவாரு தெரியல. ஒரு பக்கம் இங்கே செந்தில திட்டிட்டு இருக்காரு. அம்மா நீ பண்ண தப்புலாம் பண்ணிட்டு அப்பா கிட்ட போய் சாரி கேட்குற, மீனா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, நீ கூட இருந்தால வீட்டுக்கு அவனை வச்சுக்கிறேன், கல்லூரி மங்க மாதிரி இருந்துட்டல, எல்லா விஷயத்துலையும் நீ கூட இருந்திருக்க, உன்னாலதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை திட்டுறாரு. ஒரு பக்கம் கோமதி, நீ ஏன்டா அவளை திட்ட, நான் என்ன பண்ணுவேன், என் பையனை பத்தி அவ்வளோ தரக்குறைவா பேசுறாங்க, என் வீட்டுக்குள்ள என்னால் தாங்க முடியுமா? நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன், 2 பேரும் சேர்த்தானே வச்சேன், எங்க அண்ணன் குடும்பம் மானத்தை நான் காப்பாத்தேன், அது புரிஞ்சுக்காது இப்படி பேசிட்டு போறாங்களேன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அரசியல், நீ பண்ணு தப்பு தாம்மா, அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படும், இந்த விஷயத்தை நீ அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே, அப்பா என்ன நினைப்பாரு, பாவமா அப்பா மனசு நோகச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதோட பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.